அரசியல் அரங்கத்தில் அவரோட பணிகள் நாம் பார்த்தோம்னா 96ஆம் ஆண்டு பாஜக 3% வாக்களை எடுத்தது. சரி. 96ஆம் ஆண்டு பாஜக நியர்லி மக்களவையில் 3% வாக்கள் எடுத்தது. அன்னைக்கு கஷ்டப்பட்டு 37 கேண்டிடேட் போட்டுட்டார். அந்த 3% தான் 98ல் ஜெயலலிதா ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு காரணம். வாஜ்பாய் பிரதமர் கேண்டிடேட்டாக வராரு. அப்போது 3% எடுத்திருக்கிறாங்க. இவங்க ஏதாவது அணி அமைச்சுக்கிட்டு நின்னாங்கன்னா அது ஒரு 8-10 எடுத்துட்டாங்கன்னா நமக்கு பின்னடைவாக இருக்கும். இவங்களுக்கு 3% இருக்குது. வாஜ்பாய் பிரதமர் கேண்டிடேட்டுங்கிறது இருக்குது. அந்த 96ல் எடுத்த அந்த 3% அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு ஒரு உருவம் கொடுத்தது இல கணேசன்ஜி தான். இப்போ நீங்கள் பொன் ராதாகிருஷ்ணன், சிபிஆர், அண்ணாமலையை தவிர மீதி அத்தனை தலைவர்களும், இப்போ உள்ள நயனாரையும் தவிர மீதி அத்தனை பாஜக தலைவர்களும் இலகணேசனின் வார்ப்புகள், இலகணேசனால் உருவாக்கப்பட்டவர்கள், இலகணேசனோட சபார்டினேட் ஆட்டு, இலகணேசன் தேர்வு செய்யப்பட்டவர்களாட்டு அவர் ஒரு பெரிய தலைவராக இருந்து வந்தவர்கள் தாங்கிறது தமிழக பாஜகவின் வரலாறு. இதில் 96ல் அவர் எடுத்த 3% வாக்குகள் தான் பாஜகவுக்கு ஒரு அரசியல் கட்சியாக 98ல் வாஜ்பாய் லீடர்ஷிப்பும் இந்த பேசிக் ஓட்டும் தான் ஒரு முக்கிய காரணம். அதற்கு முழு பணியும் ஆற்றியவர் இலகணேசன். 96 மக்களவைத் தேர்தலில் 37 கேண்டிடேட் போட்டுட்டார். பாஜக 96ல் 37 கேண்டிடேட் போட்டுன்னா மாதேஷ் போய் சிரிப்பியலை. உங்களுக்குள்ள அந்த இது 2009ல் அது போட முடியல. 96ல் போட்டது 2009ல் போட முடியாத நிலைமை இருந்தது. காரணம், ஜெயலலிதா கூட்டணி சேர்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு திடீர்னு அவங்க கலத்தி விட்ட போது அது எதிர்பாராத அதிர்ச்சியில் அதை போட முடியல. அடுத்து எமர்ஜென்சி ஏற்றவர் ஆட்டோமேட்டிக்காக ஆர்எஸ்எஸ்ல எல்லாரும் எமர்ஜென்சி ஏற்றாங்க. ஒரு மாதம் தலைமறைவில் இருந்தார். கண்டிப்பாக தலைமுறை வாழ்க்கை இல்லைன்னா கைது செய்யப்பட்டிருப்பாருங்க. அதில் எமர்ஜென்சி எதிர்த்து என்னென்ன பணிகள் செய்யணுமோ அந்தந்த பணிகளை செய்தவர். இதையும் தாண்டி தேசிய எண்ணம் கொண்டவர். மூப்பனார் இங்கே வெற்றி பெறுவாரா? வெற்றி பெறட்டும். வெற்றி பெறட்டும் சொன்னவர். இந்திரா காந்தி குடும்பம் எமர்ஜென்சியை கொண்டு வந்து அவங்கள அவர் ஏற்றுக்கொண்டவர் இல்லை. தமிழகத்தில் மூப்பனார் ஒரு தேசிய சக்தியாட்டு, தேசிய தலைவராட்டு முதல்வராக வந்தோன்னா அது வரலாம். அதாவது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள